அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் டீடைல்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து CS 3491 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான சப்ஜெக்ட் தான் இது. அதாவது சப்ஜெக்ட் நேம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஓகேங்களா, இதுக்கான கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 50904. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டஃப்பான எக்ஸாம் தான், டஃப்பாக தான் இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் சி, ஏன்னா பார்ட் சியில் யாருக்காவது கிரேஸ் மார்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. அந்த பிக் கொஸ்டின் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 16th ஏ அந்த சப்டிவிஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஏ அப்படின்ற டிவிஷன் அந்த ஆன்சர் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கிரேஸ் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன ரீசனுக்காக கிரேஸ் மார்க் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் டேஞ்சர்ஸ் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த பிரிண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் அப்படின்றது ஆயிருக்கு. அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 16th பி அட்டன் பண்ணவங்களுக்கு கிடையாது, 16th ஏ அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டஃப்னு வேறு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் நமக்கு எதுவும் ஃபெயில் ஆயிடுவோமோ, மார்க் கம்மியாக வந்துடுமோ அப்படிலாம் பயப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மார்க்கோட பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஹாப்பி நியூஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலோட தொடர்ந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே இருங்க. தேங்க்யூ.